குரங்கு மட்டும் நிறைய அடைஞ்சிருந்துச்சுங்க. பூச்சி வட்டை வருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரணி மாதிரி போட்டு மட்டையெல்லாம் மேல அள்ளி போட்டோம். மட்டையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது தேன் கொசியா மொச்சிச்சுங்க. என்னடா தேன் கொசியெல்லாம் மொக்கிதே அப்படின்னு பார்த்தா அவ்வளோ தேன் இருந்துச்சுங்க. ஒரு மட்டையில தாங்க எல்லாமே கட்டி இருந்துச்சு. தேனை பார்த்த அவல்ல வீடியோ எடுக்க கூட மறந்துட்டாங்க. தேன்லாம் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க வீடியோவே எடுத்தேன். பாருங்க, ஒரு மட்டையில மட்டும் 6 அடை இருந்துச்சுங்க. தேன் கொசி கடிச்சிடும்னு பயத்துல துண்டை தூக்கி தலையில போட்டு தேனை எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த கொசி கடிக்கவே இல்லைங்க. நானும் கையை வச்சு தேன்லாம் எடுத்து பார்த்துட்டேன். இந்த கொசியை கையில கூட பிடிச்சி பார்த்துட்டேன், கடிக்கவே இல்லைங்க சுத்தமா. வளர்ப்பு கொசியா இருக்குமோ என்னன்னு தெரியல. முனியாண்டி தாத்தாவும் இன்னைக்கு வந்திருந்தாருங்க. நான் தேன் எடுக்க பயந்துகிட்டு அவரை எடுத்து கேட்டா அவர் போய் எட்டி நிக்கிறாருங்க. தேன் வந்து நிறைய இருந்துச்சுங்க. எடுத்து டப்பால ஊத்தி வைப்போம் அப்படின்னு நினைச்சேன். பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட்டாங்க. பிள்ளைங்களோட சேர்ந்து நானுமே சாப்பிட்டு ஒரு வழியா தேனையும் முடிச்சாச்சுங்க. ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய சமையலுமே பண்ணியாச்சுங்க. பிள்ளைங்க வந்து ஈரல் கிரேவி பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்காக ஈரல் கிரேவி பண்ணிட்டேன். எனக்கு வந்து கோவக்காய் கிரேவி பண்ணிட்டேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.